அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன் வேர்ல்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர கிறிஸ்மஸ்க்கு எங்களை சேனலில் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து எப்போ கிறிஸ்மஸ்க்குன்னு இல்லை, எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும். கிறிஸ்மஸ் கொண்டாட இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. என்னான்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இதுக்கு மிச்சம் சாமான் எல்லாம் தேவையில்லை. மெயினாக வந்து மூணு இன்க்ரீடியன்ட் தான் எங்களுக்கு தேவை. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுனாவே எங்களுக்கு சூப்பராக இந்த ரெசிபி எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு நல்லாவே சேல் பண்ணிக்கொள்ளவும் இயலும். உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் இந்த ரெசிபியை செஞ்சு நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்ட்டிஸ், அதோட வந்து டீ டைம்ஸ்க்கு அவங்களுக்கு சின்னவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து கொள்ளையிலும். அந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிபி ஒன்று தான். உங்களுக்கு ஷாப்புக்கு வந்து நீங்கள் கொடுக்குறேன்றாலும் நல்லாவே வந்து சேல் ஆகும். எங்களுக்கு வந்து மிச்ச நாளெல்லாம் இது வந்து வச்சுக்கொண்டு நிற்க தேவையில்லை, டக்குன்னு எங்களுக்கு சேலாகவே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி ஒன்று தான் இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் தேங்காவை சின்னதாக திருவி எடுத்திருக்கிறேன். முக்கியமான பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் திருவக்கொள்ள சின்னதாக திருவி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிரட்டை வரைக்கும் திருவுவாங்களே சில பேர் வந்து நல்லாவே டார்க் அந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் திருவி எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கக்குள்ளே நீங்கள் திருவி எடுத்தால் போதும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டான நல்ல கலரில் எங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். கோகோனட் ஐஸ் ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான நல்ல சூப்பரான ரெசிபி ஒன்று தான் இந்த ரெசிபி. இப்போ வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லாவே அரைப்பட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் வந்து நாங்கள் திருவினதை விட சின்னதாக வந்திருக்கி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் பேன் தான் யூஸ் பண்ண வேணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் எங்களுக்கு நல்லாவே செஞ்சு கொள்ளையிலும். இந்த பேனில் வந்து நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து நான் தேங்காவை சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு வந்து சீனி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சீனியையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். அது வந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் தர மெஷர்மெண்ட் அளவுக்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாகவே வரும். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட குறையா அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட் சேர்க்காமல் அதில் இருக்கிற அளவுகளை பார்த்தே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தா தான் நல்லாவே வரும். ஏன்டா வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தா எங்களுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் இந்த ரெசிபியை வச்சுக்கொள்ளையிலும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மில்க் வந்து நல்லாவே இதோட நல்லா சீனியும் வந்து கரைஞ்சி நல்லாவே இது தண்ணி தன்மையாக இருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து நல்லாவே வற்றி வர வேணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லாவே ஒரு ஸ்பெச்சுலா உண்டு இல்லாட்டி ஒரு வுடன் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஸ்டவ் வச்சுக்கொள்ள வேணாம், அப்போ வந்து இது தீய பார்க்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இதை செஞ்சு கொள்ளையிலும். ஏன்னா எங்களுக்கு வந்து தீயாமல் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ வந்து மில்க் எல்லாம் நல்லாவே வற்றிரும். பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு 20 நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டேன். இப்போ பாருங்கள் இது நல்லாவே சுண்டி தண்ணியெல்லாம் வற்றி எல்லாமே இந்த தேங்காய் ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல சேர்கிற மாதிரி எங்களுக்கு வந்து கைக்கு நல்லாவே விளங்கும். அப்போ வந்து எங்களோட பதம் வந்து சரியாக இருக்கும். இது நல்லாவே தண்ணி வற்றின அப்புறம் நீங்கள் அதை வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லாவே வற்ற வேணும், இல்லாட்டி வந்து அந்த சும்மா ஈரத்தன்மையாகவே இருக்கும். இப்போ வந்து இது நல்லாவே வற்றி எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இந்த பட்டரை இதில் சேர்த்துக்கோங்க. பட்டரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பட்டர் சேர்த்தாலே அந்த சூட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இதோட நல்லாவே எங்களுக்கு வந்து செட் ஆகிற தன்மைக்கு தான் நாங்கள் பட்டர் சேர்க்குறேன். நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இது வந்து பட்டரும் சேர்ந்து இருவி நல்லாவே செட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் எங்களுக்கு இந்த தேங்காய் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி
ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ட்ரேயில் இதை வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ட்ரே ஃபுல்லாக வந்து வராது. ஏன்னா நான் வந்து ஒரு தேங்காய் சேர்த்துருக்கிறேன். நான் வந்து அளவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது ஹாஃப் வரைக்கும் இந்த தேங்காய் இதை எங்களோட மிக்சரை வந்து இதில் சேர்த்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள வேணும். இப்போ நீங்கள் இந்த தேங்காய் மிக்சரை வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெச்சுலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்க்ரேப்பர் ரவுண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், இது நல்லா செட் ஆகுறதுக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு பேனில் இந்த மாதிரி நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். வறுத்து எடுத்துகிட்டு இதில் உள்ள ஸ்கின்னை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் நட்ஸ் இல்லாமல் கேஷ்யூ நட்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் அது உங்களோட விருப்பம் தான். அந்த உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணுண்டாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிரவுண்ட் நட்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதில் உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் இன்னொரு பவுலில் மில்க் சாக்லேட் சேர்த்துருக்கிறேன். மில்க் சாக்லேட் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு சட்டி எடுத்து இதில் வந்து நான் சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். சுடு தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி நாங்கள் இதை மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கொள்ள போக்கொள்ள ஆவி வந்து உள்ளுக்கு வரப்படாது. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி சீல் ஆகிற மாதிரி இருக்காண்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதை டபுள் பாயில் பண்ணக்கொள்ள நீங்கள் வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சுட தண்ணி வந்து நல்லாவே சூடாக இருக்க வேணும். நல்லா சூடாக இருந்தால் தான் எங்களுக்கு இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்ள இயலும். நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மில்க் சாக்லேட் எடுக்கிறத விட நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து லாபமும் எடுக்கலும். ஸோ அதனால் நார்மல் மில்க் சாக்லேட் எடுக்காமல் இந்த மாதிரி குக்கிங் சாக்லேட் நீங்கள் ஒரேடியாக எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே எங்களோட இதை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நாங்கள் மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை நான் இதில் சேர்த்துட்டு எல்லா இடமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட சேனலில் வந்து இருக்கிற கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபெஸ்டிவலுக்கு நல்லாவே இருக்கும் இது. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட வந்து பிஸ்னஸ்க்கு செஞ்சு கொள்றதா இருந்தாலும் ஓகே, நல்லாவே இருக்கும். அதனால் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதை சாக்லேட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்ச கிரவுண்ட் நட்ஸை வந்து இதுக்கு மேலே நான் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் மேலால் இந்த மாதிரி நட்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்பெச்சுலாவால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நாங்கள் கட் பண்ணக்குள்ள இது நட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி வராது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். மிச்சம் நேரமெல்லாம் வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் வச்சாலே போதும். சாக்லேட்டும் வந்து நல்லாவே செட் ஆகிரும். இப்போ 1 ஹவருக்கு போகிறோம். நான் வந்து எங்களோட ரெசிபியை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நல்லாவே செட் ஆகிருக்கி. பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு வந்து இதுக்கு சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அது வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளும். அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து இந்த ஆயில் பேப்பரோட ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். அதோடு வந்து நீங்கள் சேனலை கட்டாயமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து வ்ளாக்ஸ் அதோடு வந்து ரெசிபிஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ வந்து எல்லாருமே தேடிக்கொண்டு இருக்கிற பிஸ்னஸ் ஐடியா வந்து நிறைய நாங்கள் வந்து எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை வந்து பார்த்து உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து நல்லா முன்னேறதுக்கான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களோட சேனலை பார்த்து நல்லாவே வந்து எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நல்லாவே போகுது அப்படின்ட்டு. எனக்கு வந்து அது கேட்குறதுக்கே மிச்சம் சந்தோஷம். ஸோ அதனால் இந்த ரெசிபியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பிஸ்னஸ் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன கப் கேக் லைனர்ஸ் இருக்கி உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கொள்ளும். எடுத்து உங்களுக்கு விருப்பமான கலரில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீஸையும் வச்சுட்டு
பாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு இது வந்து டோனட் பாக்ஸ் தான். டோனட் பாக்ஸில் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு 4 இல்லாட்டி 5 வரைக்கும் வைக்கலும். வச்சுட்டு உங்களுக்கு வந்து கடைக்கு வந்து கொடுத்து கொள்ளையிலும் உங்களுக்கு சூப்பராகவே அந்த பார்க்கக்குள்ளே பசங்க அடிக்கிறனால எப்படியுமே வந்து இது கட்டாயமாக 1 நாள் 2 நாள்லேயே சேலாகவே முடிஞ்சிடும். திருப்பி உங்களுக்கு ஆர்டர் வர்றது வந்து கட்டாயமாக ஷுவராகவே வரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த பிஸ்னஸை வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிச்சம் டைமும் எடுக்காது. உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கி, சூப்பராகவே டேஸ்ட் இருக்கி. அது வந்து நீங்கள் செஞ்சு கட்டாயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from my Anvil recipes. Thank you so much for watching.